தற்போதெல்லாம் புயல் என்பது சாதாரணமாகிவிட்டது. ஆனால் டிஜிட்டல் இந்தியா இதுவரை பார்த்திராத கேட்டிராத புயல் ஒன்று தமிழகத்தின் தென்முனையை காணாமல் போக வைத்துவிட்டது. ஆம் நேயர்களே, அதுவும் சூப்பர் சைக்ளோன் எனும் அதீத தீவிர புயல். அதுவும் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றும் 20 அடி உயரத்திற்கு எழுந்த கடல் அலைகளும் தனுஷ்கோடி எனும் ஊரையே இந்திய வரைபடத்திலிருந்து காணாமல் போக செய்துவிட்டது. பயணிகளுடன் ஒரு ரயிலும் காணாமல் போய்விட்டது. அந்த காலத்தில் பிரபலமான சுற்றுலா தளமாக இருந்த தனுஷ்கோடியை இந்த சூப்பர் புயல் அரவமில்லாத இடமாக மாற்றிவிட்டது. அப்படிப்பட்ட தனுஷ்கோடியில் புயல் வீசி நாசப்படுத்தி இன்றுடன் 60 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. எனவே அந்த தனுஷ்கோடி குறித்து நமது ராமேஸ்வரம் செய்தியாளர் மகேஸ்வரன் தரும் சின்ன மலரும் நினைவுகளை தற்போது பார்ப்போம். 800 பேரை காவு வாங்கிய தனுஷ்கோடி சூப்பர் புயலின் எச்சங்கள் தான் இவை. அதுவும் 250 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய பயங்கர சூறாவளி காற்றாலும் 20 அடி உயரத்திற்கு எழுந்த அலைகளாலும் சின்னாபின்னமாக்கப்பட்ட ரயிலின் மீதி பாகங்கள் தான் இவை. இந்த ரயிலுடன் முன்பதிவு செய்த 110 பயணிகளுடன் முன்பதிவில்லாமல் பயணித்த குறைந்தபட்சம் 90 பேரும் என குறைந்தது 200 பயணிகளும் வரலாறு ஆகிவிட்டனர். அனைவரும் இறந்துவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. சரியாக 60 ஆண்டுகளுக்கு முன்னால் டிசம்பர் 22ஆம் தேதி இரவு தொடங்கி 23ஆம் தேதி விடியற்காலை வரை வீசிய பயங்கர சூறாவளியும் கொந்தளித்த கடலும் எப்படி இருந்தது என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த புகைப்படங்கள். இருபத்தி 4ஆம் தேதிதான் புயலின் பாதிப்பு குறித்து வெளியுலகிற்கே தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. போட் மெயில் அல்லது இண்டோ சிலோன் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் சென்னையிலிருந்து இலங்கைக்கு செல்வதற்காக ரயில் மற்றும் கப்பல் போக்குவரத்து என இரண்டும் இணைந்த போக்குவரத்து தான் இது. சென்னையிலிருந்து தனுஷ்கோடி வரை ரயிலில் சென்று அங்கிருந்து 2 நீராவி கப்பல்கள் மூலம் இலங்கைக்கு பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவர். நம் பக்கத்து ஊருக்கு செல்வது போல் இந்த பயணம் இருக்கும் என முன்னோர்கள் நினைவு கூறுகின்றனர். இந்தியாவில் இதுவரை எத்தனையோ புயல்கள் வந்தாலும் இந்த புயல் போல் ஒரு ஊரையே மட்டுமல்ல, ஒரு ரயிலையே கபலீகரம் செய்த சூப்பர் புயல் ஏதும் இல்லை. அப்பொழுதெல்லாம் புயல்களுக்கு பெயர் வைக்கும் பழக்கம் இல்லை. ஆனாலும் இந்த தனுஷ்கோடி புயல் இந்திய வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒன்று.